ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். எந்த காரியத்தையும் தாமதம் இல்லாமல் துரிதமாய் செய்கிற நல்ல நாட்களை மாறட்டும். அப்படி உங்களை மாற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பைபிளை தெளிவாய் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் அவனுடைய 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சுறுசுறுப்பினுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். ஆமென். சுறுசுறுப்பினுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறி பகுதி தான் கட்டுவான். அதனால முழுதும் கட்ட முடியாது. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆண்டவன் நல்லவர். நம்ம சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் நிறைய காரியங்களை பார்க்க முடியும். அதுல அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் அப்படின்னு சொன்னோன்னு நம்ம சொல்லுவோம் தொலைபேசியை கண்டுபிடித்தவர். அல்ல யாருக்காகவும் எலிசா கிரே தெரியுமா? எலிசா கிரே தெரியுமா? அவரும் சமகாலத்தை சார்ந்தவர். அவரும் தொலைபேசியை முதலில் கண்டுபிடித்தவர். ஆனால் காப்புரிமை பெற, ராயல்டி பெற சில மணி நேரங்கள் பிந்தி வந்ததனாலே அந்த வாய்ப்பை அவர் இழந்தார். ஆனால் ராயல்டி முன்னாலப்பட்டதுனாலே, அந்த காப்புரிமை முன்னாலப்பட்டதுனால கிரஹாம்பெல், அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் தான் தொலைபேசியை கண்டுபிடித்தார். இன்றைக்கு வரைக்கும் நம்ம படிக்கிறோம். ஆனால் எலிசா கிரே சமகாலத்தை சார்ந்தார். அவர் முன்பே கண்டுபிடித்திருந்தார். காப்புரிமை பயன்படுத்த தவறி தாமதமாய் வந்து விட்டார். எந்த ஒரு காரியத்தை தாமதமாய் செய்யாதுங்க. காலையில் வேலையா, வியாபாரமா, சரியான நேரத்தில் செய்யுங்க. சோச்சு போறீங்களா, கரெக்டான நேரத்துக்கு போங்க. படிக்கிறீங்களா, சரியா படிங்க. ஒன்றையும் தாமதம் இல்லாம செய்யுங்க. ஏசாயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏசா தாமதமாய் வந்ததனால் ஆசீர்வாதங்களை யாக்கோபு பெற்றுக் கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாமதம் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. தாமதிப்பேன் ஆகில் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய வீட்டில் நடக்கிற காரியத்தை அறிய முடியாது என்று எழுதியிருக்கிறது. டிஎல் மூடியை கர்த்தர் ஒரு நாள் எழுப்பினார். டிஎல் மூடிட்டு சொன்னார், சமையல்காரனுக்கு போய் பேசு. ராத்திரி 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ஆண்டவரே, நான் பிறகு காலையில போய் பார்க்கிறேன். 12 மணிக்கு ஆண்டவர் எழுப்பினார். 2 மணிக்கு எழுப்பினார். ரொம்ப களைப்பா இருக்கு ஆண்டவர், காலையில பார்த்துக்கிறேன். இவர் காலை உணவு வர தாமதமாகிவிட்டது. தட்டி பார்த்தால் இல்லை, உடைத்து பார்த்தால் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தான். அவர் ஒரு கடிதம் வைத்திருந்தான். அந்த கடிதத்தை வாசித்த போது நான் ரொம்ப காயப்பட்டிருந்தேன். என்னை தேற்ற யாரும் இல்லை. 11 மணிக்கும் எழும்பினேன், 12 மணிக்கு எழும்பினேன், 2 மணிக்கு எழும்பினேன். என்கிட்ட யாராவது பேசி என்னை காப்பாத்திருந்தா நான் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். என்னை நேசிக்க யாரும் இல்லை என்று தற்கொலை பண்ணி கொண்டார். டிஎல் மூடி சொன்னார், உலகத்தில் நான் பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியக்காரன், ஆனால் சாகரவர்களும் இந்த காரியம் எனக்கு ஒரு காயமாய் மாறிவிட்டது என்பதை பதிவு செய்ய. தாமதம் பண்ணாதிருங்க எந்த ஒரு காரியம். ஹல்லேலூயா. தாமதம் பண்ணாதுங்க. சுறுசுறுப்புள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். ஆனா சோம்பலுக்கு இடம் கொடுத்தா பகுதி தான் கட்ட முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்ன மன்னியும் என்று சொல்லுங்க. சுறுசுறுப்பா, ஆக்டிவா, ஜெபிப்பதில், வேதம் வாசிப்பதில், ஆராதிப்பதில், ஊழியம் செய்வதில், ஆண்டவர் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் கொடுப்பு எதையும் துரிதமாய் சரியாய் செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். சோம்பலுக்கு இடம் கொடுக்காதுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும். சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்று பெறாது என்று வாசிக்கிறோம். ஆமென். நல்ல துரிதமாய் செயல்படுகிற நல்ல நாளாய் மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சுறுசுறுப்பாயிருந்து செயல்பட கிருபைதான். சோம்பேறித்தனங்கள் மாறட்டும். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.